தொழில் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமா இந்த வருஷம் தொழிலை மாற்றக்கூடாது, தொழில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருசா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ப்ரொமோஷன், பெருசா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி. யதார்த்தத்தை தெரிஞ்சுப்போம். நம்ம கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது முக்கியமா பூர நட்சத்திரம், மக நட்சத்திர நண்பர்கள் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருடமா இருக்கு. இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்திங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு, ராசியிலே கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் யார் சந்திக்கிறா இப்போ 12 ராசிகளே அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசி அன்பர்கள் தான் அதிகமாக சந்திக்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, ராசியிலே கேது, நான் எதுவுமே செய்ய முடியல, நான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சேன், நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு, கடன் அதிகமாகிடுச்சு, வாழ்க்கையில் தோற்றுருவோமோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், எந்த வயதினர் இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய வயதிலிருந்து 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்போது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, சார் காசு இருந்தால் தான் சார் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அப்போ காசு வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வேலை மாற்றம் பண்ணுங்க. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான மாற்றமாக தான் இருக்கும். ஆனால் அதில் சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 12ஆம் இடத்துல கூடிய குரு கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அப்போ பணம் வரும்போது என்ன ஆகும்னா சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. சார் சேமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை சார், கடன் தான் கட்ட வேண்டியிருக்கு, நான் ஹவுசிங் லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும். அப்போ கார் லோன் கட்டணும், ஹவுசிங் லோன் கட்டணும், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கான ஒரு வருடமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன், புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக நான் பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது ஒன்று கோல்டாக இருக்கணும், இல்லை எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, பணம் ஒருத்தட்ட கொடுத்தேன் வரல, பணம் எனக்கு வர வேண்டிய பணத்துக்காக நான் இன்னொருத்தட்ட கடன் வாங்கி கொடுத்தேன், இப்போ அந்த பணமும் வரல, நானும் கடன் கட்ட முடியல, இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சு தான் இருக்கீங்க. அப்போ காரணம் என்னென்னா தவறான முயற்சிகள், தவறான எண்ணங்கள். இதுக்கு காரணம் என்னங்கன்னா ராசியிலே கேது போகிற. அப்போ இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா மாறிக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அங்கே போனால் நல்லது ஆகிடுமா சார் அப்படின்னா அங்கே இதை விட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அங்கே போனோன்னா சூப்பராக இருக்கும், அங்கே போனால் நம்ம நல்லா மாறிட போகிறோம், நல்ல பொசிஷன்கள், அதை நம்பாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செயல்படுவது சிறப்பு. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ரொமோஷன், பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி. யதார்த்தத்தை தெரிஞ்சுப்போம் நம்ம. ஏன்னா சும்மா அது வந்துடும் இது வந்துடும் நினச்சிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணும்போது தான் நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்காது. அதே போல் தொழில் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த வருஷம் தொழிலை மாற்றக்கூடாது, தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, புதியதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணுறேன்னு சொல்லி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தரேன், அந்த லோன் தரேன், உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி நிறைய பேர் உதவிகள் செய்கிறேன்னு வருவாங்க. அதில் ஜெனியூனான ஹெல்ப் எது, அதில் பண்ணால் நீங்கள் அந்த பணத்தை கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசிக்கிறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்து, இல்லை உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ உங்கள் கணவர்கிட்டயோ கேட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி முதலீடு செய்வது சிறப்பு. இல்லைன்னா ஆசின்வேர் கண்டிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டினவங்க நிறைய சிம்மராசி என்பது லாஸ்ட் 1 இயரில் இருக்கீங்க. பயங்கரமான பிரச்சனை. புதுசாக நான் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணேன், காசு வரலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பணம் லாக் ஆகிடுச்சு, திருப்பி எடுக்க முடியலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை காரணம் இதுதான். கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026க்கு அப்புறம் வரும். கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் பண்ணிங்கன்னா சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது முக்கியமாக பூர நட்சத்திரம், மக நட்சத்திர நண்பர்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்களாம் சில பேர்லாம் பிரிஞ்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நேரம் சரியில்லாதவங்க தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது திருப்பி உங்களை கஷ்டம்தான் படுத்தும். வேலையில் பிரச்சனை கொடுக்கும், தொழிலில் பிரச்சனை கொடுக்கும், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதேமாதிரி காதல் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும், அதில் ஒரு பிரேக்கப் வரும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன் பேச மாட்டுறாங்க, ஏன் இது நடக்கலை அது நடக்கலை, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு போய் ரொம்ப யோசிச்சிங்கன்னா அதில் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்க போது கவனமாக இருங்க. அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சென்று போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகளை சூப்பராக செய்யலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், அதிகமாக தேவையெல்லாம் வேற யார்ட்டையும் பணத்தை கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க. அதில் பிரச்சனை வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதில் கொஞ்சம் நெருக்கடி வரதான் செய்யும், கண்டினியூ பண்ணுங்க. வேலை போகிற மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வேலை மாறிக்கங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய சம்பளத்தெல்லாம் கிடைக்காது. கவனமாக இருங்க. மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அங்கே காலத்தை கடத்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி அங்கே போய் படிக்கிறீங்க, கடைசியில் வேலை என்னன்னும் போது ஒரு விரக்தியில் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நேரம் வரும், நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும். பண வரவுகளில் தட்டுப்பாடு இருக்கும்.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இடம் விற்று வீடு விற்று வரக்கூடிய பணத்தை எடுத்து கடனை கட்டுங்க. தேவையில்லாத புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க. தேவையில்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி தயவு செய்து இந்த சிம்மராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வருஷம் சிறப்பான வருஷம். கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா வருத்தப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஐயோ கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடனை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாகும். அதை சரி செய்வதற்கு என்ன முடிவு, என்ன விஷயம் நடக்க போகுது, என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டிங்கன்னா சிறப்பு. கவனம் தேவை. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசா புத்திகள் நடக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.